திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிச் செய்த திருவுந்தியார் தினமும் சிந்திச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 7வது பாடல். உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்திப்பெற சிற்பரச் செல்வர் என்று உந்திப்பெற அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இறைவனை தெல்ல அறிந்து கொள்ள வேண்டுமானா நாம் என்ன செய்யணும்? அதற்கான விடையை இந்த பாடலில் நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க. உள்ளம் உருகில் உடனாவர் அப்படிங்கிறாங்க. அதாவது அவரை பற்றி நாம் நினைக்க நினைக்க நம்ம உள்ளம் உருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நம்ம நினைப்போம்? நம்மளை இவ்வளவு பிறவிகளாக நம்மளை பிறவி அப்படிங்கிற ஒரு சுழற்சியின் வழியாக பிறக்க வைத்து நம்ம ஆன்மாவின் அறிவை என்ன பண்ணுறாரு? அந்த ஞான ஒளியை பிரகாசிக்க வைப்பதற்காக அனுபவங்களை கொடுத்து 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 நம்மளோட ஞானத்தை பிரகாசிக்க செய்கிறார் இல்லையா? இதை நினச்சி பார்த்தாலே நமக்கு அவர் மேலே உருக்கம் வந்துடும். இத்தனை காலமாக இவன் நம்ம பிறக்க வைக்கிறோமே, இன்னும் அவனுக்கு சிந்தனை வரலையே, எண்ணம் வரலையே, இன்னும் ஆசைகளாலேயும் அறியாமையாலேயும் மூழ்கி கிடக்கிறானே அப்படின்னு நினச்சி கைவிட்டுடாம ஒவ்வொரு முறையும் மீண்டும் பிறவியை கொடுத்து பார்ப்போம். இந்த தடவை அவன் திருந்திடுவான், இந்த தடவை அவனுக்கு அந்த ஆசைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிறக்க வச்சு நமக்கான பாடங்களை கற்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு. இதை நினைச்சாலே நம்ம உள்ளம் உருக துவங்கிவிடும் அல்லவா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. உள்ளம் உருகின். அப்படி நம்ம அவர் அட சுவாமியே, இத்தனை காலம் இந்த பேதமையால் நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, அப்பெல்லாம் என்னை கைவிடாமல் மறுபடியும் பிறக்க வச்சியே, இயக்கமில்லாமல் நான் எங்கேயோ கிடந்திருப்பனே, என்னை இயங்க வச்சியே அப்படிங்கிறத நினச்சாலே நம்ம உள்ளம் உருக துவங்கிவிடும். அப்படி உருகும்பவர்களிடத்து மட்டுமே தெல்ல அறிந்து கொள்வர் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் இந்த முதல் வரி. உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்தி பெற. அப்படி உள்ளம் உருகி அன்பு செலுத்துபவர்கள் இடத்தில் மட்டுமே இறைவனை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் உடன் எப்பொழுதும் நீங்காமல் இறைவன் இருக்கிறார் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று உந்தி பெற. சிற்பர செல்வர் என்று உந்தி பெற. அவர் சிற்பரத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோ அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். சிற்பரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லலாம். சித் கூட்டல் பரம். சித் என்றால் ஞானம், பரம் என்றால் பெருவெளி. இந்த ஞானமாகிய பெருவெளியில் நடனம் செய்து கொண்டிருப்பவர். ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவில் இருக்குது. ஆனால் இயல்பாக மறைந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஞானத்தை அவர் நடனத்தின் வழியாக, அவர் நமக்கு கொடுக்கின்ற அனுபவங்களின் வழியாக அந்த அறியாமை அப்படிங்கிற இருள் மறைந்து ஞானம் ஒளி வீச துவங்குது. அதனால் அவரை சிற்பர செல்வர் அப்படின்னு நம்ம போற்றி சொல்கிறோம். நான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஞானத்தையும் ஒளி வீச வைக்கக்கூடிய பெருமான் நமது ஈசர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நடராச பெருமானை இங்கே போற்றி சிற்பர செல்வர் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்தி பெற சிற்பர செல்வர் என்று உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.